நீங்கள் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க. இல்லைனா ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அரசோட வேலை. எதுக்கு காவல்துறை இருக்கு? அதுக்கு பந்தோபஸ்து கொடுக்கறது எல்லா வேலையும். ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி தடுப்பதற்கு பேர் தான் காவல். சரிங்களா? அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அரசு கோட்டை இட்டுன்னு நினைக்கிறீங்களா? முழுக்க அரசு இயந்திரம். அரசு இயந்திரம். அரசு இயந்திரம். இல்லை, விஜய் தரப்புக்கு எந்த தவறுமே கிடையாது அப்படி நம்ம சொல்லிட முடியாது. விஜய் தரப்பும் அதில் பொறுப்பு கண்டிப்பாக பொறுப்பேற்றாங்க. ஏன்னா உங்களை பார்க்க கூட்டம் வராங்க, இவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியும். நீங்கள் வாங்கன்னு சொல்லி தான் உங்களோட முன்னாடி அட்டவணை போடுறீங்க, திட்டமிடுறீங்க. ஒரு கூட்ட நேரம் போடுறோம், போட்ட நேரத்துக்கு போகணும்னு தெரியும். நீங்கள் திட்டமிட்டு சனிக்கிழமை தேர்ந்தெடுக்கிறீங்க. ஏன்? பள்ளிகள் விடுமுறையாக இருக்கும், கல்லூரிகள் விடுமுறையாக இருக்கும், பெரும்பாலும் அரை நாள் வேலைக்கு போயிட்டு வருவான் அப்படின்னு நீங்கள் கூட்டத்தை காமின்னு நினைக்கிறீங்க. கூட்டத்தை நீங்கள் ரசிக்கிறீங்க, இவ்வளோ பேர் வராங்கன்றீங்க. நீங்கள் எந்த கூட்டத்துலையாவது விஜய் வந்து ஒரு அரை மணி நேரமோ ஒரு பொதுவான ஒரு எளிய தொனியில் பேசியிருக்காரு பார்த்தீங்களா? உச்சத்தில் போய் சினிமாவில் பேசுகிற அந்த பத்ரியில் திருமலையில் பேசுகிற அதே பாணியில் பேசுகிறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியணும்ல, ஒரு ஷூட்டிங் போட்டாலே எவ்வளோ ஷெடியூல் போட வேண்டியிருக்கு, எவ்வளோ சாப்பாடு, நடிக்கிற நடிகர்கள், இந்த நேரம், இவங்களுக்கு கால் ஷீட்டு எல்லாத்தையும் திட்டமிடல. அப்போ அரசியல்ன்றது உங்களுக்கு விளையாட்டு கிடையாது. இல்லை, அது சரி தான். அவர் அறிவிச்சிட்டு தானே வர்றாங்க. நான் இந்த பெண்கள் இந்த இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு தானே வர்றாங்க. அப்பதை மீறி இவ்வளோ கூட்டம் குடும்பமாக போய் நிற்கிறது, குழந்தைங்களை தூக்கிட்டு போய் நிற்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய தவறு தானே. அப்படி சரி, நான் இப்படி உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காமிக்கிறேன். கருணாநிதி என்ன பண்ணுவோம், தொண்டர்கள் யாரும் தீக்குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். தொண்டர்கள் யாரும் பட்டாசு வெடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வராதிங்கன்னாலே அவன் வராமல் எப்படி இருப்பான்? நீங்கள் ஒரு படத்தை எடுக்கிறீங்க, 200 கோடி 500 கோடி 1000 கோடி போட்டதை எடுக்கிறீங்க, திரையரங்களை வெளியிடுறீங்க. இப்போ ரோகிணி தேட்டர் என்னாச்சு? நீங்கள் அரசியல் வரதுக்கு முன்னாடி ரோகிணி தேட்டர் என்னாச்சு? மொத்த சீட்டையும் நாசம் பண்ணலாம். அப்போ உங்களோட ரசிகர்கள் என்ன மனநிலையில் இருக்கான்னு தெரியும், கட்டுக்கும் அடங்கலன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தானே உங்கள் தேவைக்கு நீங்கள் பவுன்சரை போடுறீங்க, உங்கள் பாதுகாப்பு போடுறீங்கல்ல, உங்களை பாதுகாக்க தெரிஞ்சதில்ல. அப்போ கூட்டத்தை பாதுகாப்பு ரசிகர்கள்ட்ட பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரையும் ஏற்பாடு பண்ணுறீங்க. அப்போ வெகு மக்களை காப்பாற்றணும்.